மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி இன்றைக்கி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்னிங்லேருந்து நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவல்லேருந்து, அதாவது பர்டிகுலர் லெவலுக்கு மேலே பிரேக் பண்ண முடியாமல் டவுன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் அன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரைடேவே நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த 200 ரேஞ்சில் மார்க்கெட் வந்து பயங்கரமாக ரவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ணவே முடியல. மார்னிங் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து கேப் அப்பில் வந்துருந்தது அப்படின்னா இந்த 200 ரேஞ்ச் வந்து பிரேக் ஆகிருக்கணும். பட் ஆனால் மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியலை. ஸோ அதனால் சேம் இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருந்திருக்கு, நிறைய ரிஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியாததுனால நமக்கு டவுன் வந்திருக்கு. ஸோ இதில் இன்றைக்கி நமக்கு ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா எய்தர் ஸோ இந்த சைடை பிரேக் வந்து ஸோ இந்த அப்பில் பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு நல்ல அப்சைட் கிடைக்கும். சேம் அதே மாதிரி டவுனில் நமக்கு பிரேக் ஆச்சுனாலும் நல்ல ஒரு டவுன் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியாத இந்த ரேஞ்ச், அதாவது 26,195. ஸோ இதுலேருந்து நமக்கு ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட லோ தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26,047 26,050. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் இருந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக மட்டும் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் இந்த 26,051 இல்லை இந்த 26,050 ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 26,030 தான். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த டார்கெட்டை ரீச் ஆகிடும், அதாவது 25,974. ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இந்த 194. ஸோ இந்த ரேஞ்சை வந்து பிரேக் ஆகணும். ஸோ அகைன் வந்து அப்பில் வந்துச்சு அப்படின்னாலும் 194 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 194 ஸ்ட்ராங்காக இனிமேல் மார்க்கெட் பிரேக் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப் சைடுக்கு வரும். அப்படி இல்லைனா இந்த ஒரு லெவல்களே தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த லெவலில் பிரேக் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக நல்ல பீக்குக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் சேம் கேட்டகரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அதுவும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து மார்க்கெட் சேம் 59,000 நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் 800 எதிர்பார்த்தோம். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா 790 வரைக்குமே வந்துருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சேனலாகவே ஃபார்ம் ஆகிருந்தது. ஏன்னா அதுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ இந்த லெவலுக்கு மேலே வந்து மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ இன்கேஸ் இந்த லெவலில் இருந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த 59,790 மேபி பிரேக் ஆகுது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வரலாம். அதாவது ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்ச் 59,448 அண்ட் செகண்ட் டார்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 59,210 வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து கரெக்டான ஒரு பவுன்ஸில் இருந்து வந்துட்டுருக்கு வேகமாக. ஸோ இந்த டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் வாய்ப்பு அதிகம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இந்த எட்ஜுக்கு வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இப்போ எப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 59,790 மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக செம பீக்கில் போயிடும். அதே மாதிரி 59,210 கீழே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட முக்கியமான ஒரு விஷயமே. கண்டிப்பாக இந்த எட்ஜு அப்படி இல்லைன்னா டவுன் எட்ஜ், அப் எட்ஜ் ஆர் டவுன் எட்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா அந்த சைட் வந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபர்தராக என்ன மாதிரி போகுது அப்படிங்கிறத நானும் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.